ஸோ ப்ரைஸ் காட். தாவீது சொல்கிறான், கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீதுக்காரன் சொல்லுவான். கர்த்தரை என் முன்பதாக வைத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைங்க. உங்களை முன்பதாக வைக்கும்போது தான் நீங்கள் போக வேண்டிய வழி, நீங்கள் பிரயாணிக்க வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் ஊழிய காரியங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் சரியாக பயணிக்க முடியும். கர்த்தரை முன்பாக வைக்கவில்லை என்றால் எப்படி உங்களால் சரியாக பயணிக்க முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் தவறுறதே கர்த்தரை முன்பதாக வைப்பதில்லை. நான் தான் என்ன தான் எல்லோரும் பார்க்கணும், என்னுடைய செயல்பாடு, இது என்னுடைய பலன், இது என்னுடைய தகுதி, இது என்னுடைய அதிகாரம், இப்படின்னு பார்த்து விழுந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் போகும்போது நிச்சயமாக உங்களால் ஒரு உயர்வை பார்க்க முடியாது, ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய பிரசனத்தை உங்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது, தேவனுடைய அபிஷேகத்தை உங்களால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கும்போது தான் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் என்ன செய்யணும்? கர்த்தரை முன்பதாக வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யணும். அப்படி செய்கிற பட்சத்தில் தான் ஒரு மெய்யான அற்புதத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் உங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். என்னை வழி நடத்துகிற தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா? என்னை பாதுகாக்கிற தேவன் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? என்னை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? எனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். கர்த்தரை முன்பதாக வைக்கிற வேளையில் அவர் கோணலான வேளை செவ்வையாக்குவார். எல்லா பாதைகளையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் அல்லவா? உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? எப்படி உங்களை மறப்பார்? நிச்சயமாக ஆண்டவர்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஓ பிரைஸ் காட்.